வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அது இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ வந்து இந்த பீஸ் ஃபேர் அதோட வோல்டேஜ், கரண்ட், எனர்ஜி, பவர் ஃபேக்டர், ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் போர்டு வச்சு நம்ம ஒரு சீரியல் மானிட்டர் மூலமாக என்ன வோல்டேஜ், கரண்ட்லாம் வருதுன்ற நம்ம ஒரு ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ ரெஃபர் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வாங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சேம் அதே சர்க்யூட்டு, அதே கனெக்ஷன் டயக்ராமு, அதே போர்டை யூஸ் பண்ணி நம்ம ஹோம் மிஷின் கூட எப்படி இன்டகிரேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து சேம் அதே வந்து PZEM004t வெர்ஷன் 3 போர்டு யூஸ் பண்ணுறோம். ஒரு நோடு MCU கனெக்ட் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோக்கான சேம் சர்க்யூட் டயக்ராம் தான் இதில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை வந்து நம்ம ஹோம் மிஷனில் ESPHome மூலமாக நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். வாங்க இப்போ நம்ம ESPHome எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ இந்த ஹோம் மிஷன் கூட லாகின் ஆகிக்கோங்க. ஹோம் மிஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூட ESPHome ஆடான் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ESPHome ஆடானில் நீங்கள் ஒரு டிவைஸ் இன்டகிரேட் பண்ணுங்கள். நியூ டிவைஸில் போய்ட்டு ஜஸ்ட் கண்டினியூ. இதில் போய்ட்டு என்ன டிவைஸ் பண்ண போகிறீங்களோ அது நீங்கள் எனர்ஜி மீட்டர் ஜஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ESP8266 செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ESPHome டிவைஸ் இன்டகிரேஷன் உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து ஜெனரேட் ஆகும். சாம்பிளுக்கு பார்த்தோம். இப்போ நம்மக்கிட்ட முதல்ல எங்கேயே ஜெனரேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஃபைலில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, இப்போ நமக்கு தெரியும், அதாவது ESPHomeக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது. அதாவது ESPHome.ioன்ட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். அதில் தான் வந்து நிறைய மல்டிப்புள் டிவைசஸ்லாம் எப்படி இன்டகிரேட் பண்ணுறதுன்றத உங்களுக்கு லிஸ்ட்டில் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன பிளாட்ஃபார்ம் இருக்குதுன்னு அப்படின்னு ஃபுல்லாக இருக்கும். இதில் பண்ண பிளாட்ஃபார்மு ESP86, ESP32, RP2030, ராஸ்பெரி பை பிகோடது, இது வந்து ரியல்டெக்கோடது. இந்த மாதிரி நிறையா எல்லாமே நிறையா உங்களுக்கு இருக்கும், பிளாட்ஃபார்ம் இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்கிரிப்ட் நம்ம ஜெனரேட் பண்ணுவோம். இப்போ என்னென்னா, நம்ம இதே வந்து PZEMக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இது ESPHome கூட இன்டகிரேட் ஆகிருக்கு. அதனால் வந்து இதை எப்படி இன்டகிரேட் பண்ணுறது, இது ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைலை, இதை பற்றி நம்ம இது கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். டேரெக்டாக ESPHome வெப்சைட்டில் போய்டுங்க. போய்ட்டு ஜஸ்ட்டு இதாக இருக்குது PZEM AC. இந்த டிவைஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம AC கரண்ட்டு, வோல்டேஜு, அதோடய ஃப்ரீக்வன்சி, அதோட பவரு, என்ன கன்சம்ஷன் இருக்குது, என்ன பவர் ஃபேக்டரு, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இதில் போய்ட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். இதோட கான்ஃபிகரேஷன் பேஜஸ்லாம் என்னென்ன இருக்குன்ட்டு அது காமிச்சிடும். அதாவது ஜஸ்ட்டு கான்ஃபிகரேஷன் என்டிட்டி அது கொடுத்துரும். இதை நீங்கள் பார்த்தா போதும். இதை வச்சுக்கிட்டே நீங்கள் எல்லாத்துக்கும் செய்ய முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா UART, அதாவது நம்மளோட இந்த PZEMல வந்து TTL அவுட்புட் இருக்கும். அதாவது UART அவுட்புட் இருக்குது. அந்த UART அவுட்புட்டை வந்து மூலமாக தான் நம்ம அந்த UART அவுட்புட்டை வந்து நம்ம நோடு MC கூட கனெக்ட் பண்ணிவிட்டு நோடு MCU த்ரூ வைஃபை மூலமாக நம்ம ஹோம் அசிஸ்டண்ட்டுக்கு இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ESP8266ஓட RX பின் D1, TX பின் D2 நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் மெயின். இதை நீங்கள் கொடுத்தா போதும். இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம், என்ன பிளாட்ஃபார்ம், சென்சார் பிளாட்ஃபார்ம் வந்து
PZEM004t அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதனால் நமக்கு எதையும் யோசிக்க வேண்டாம். ஒருவேளை ESP, அதாவது இந்த ஃபஸ்ட்டு ESP பேஸ் பண்ணி வர்ற ஏதாச்சும் டிவைஸ் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கன்னா, சென்சார் இன்டெகிரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்ம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக ESPHome வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் என்ன சென்சார் பண்ண போகிறீங்களோ அதுக்கான சாம்பிள் கோடு வந்து இந்த வெப்சைட்டில் இருக்கும். இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணால் போதும். உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் ஆகும், நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஓகே, ஜஸ்ட் இதுதான் அந்த கான்ஃபிகரேஷன். இதை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிக்கிட்டே போதும். ஜஸ்ட் நேராக ESPHome போங்க. ESPHome ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ESPHome ஜென்ரேட் ஆகிறப்பே உங்களுக்கு டிஃபால்ட்டாக வரும். அதாவது கெப்பாசிட்டிவ் போர்ட்டல் இது வரைக்கும் உங்களுக்கு டிஃபால்ட்டாக வரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த UART இப்போ நம்ம அதில் காப்பி பண்ணி நம்ம அதில் இதில் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே சேஞ்சஸ், அதில் வந்து D1 D2 இருக்கும். ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா அதோட என்ன GPIOன்றது டேரெக்டாக கொடுத்துருக்கோம். அவ்வளோ ஆக்சுவலாக அப்படியும் கொடுக்கலாம், வெறும் D1 D2 கொடுக்கலாம். அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஏன்னா D1 D2ன்றது அட்ரினோ கோடாக நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இது நார்மல் GPIOவாக டிஃபைன் பண்ணுறோம். அதனால் எப்படி வேணால் கொடுக்கலாம், உங்களுக்கு ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். இதில் வந்து சேம் அதில் என்ன இருந்ததோ அதை தான் நம்ம கொடுத்துருக்கோம். சேம் கரண்ட்டு, இதை வந்து அக்யூரேசி டெசிமல் பாயிண்ட் என்னன்றதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு ரீடிங்லேயும் எத்தனை டெசிமல் பாயிண்ட் வரணுன்றதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். என்ன மெஷர்மெண்ட்ன்றது நம்ம ஒரு காலமாக கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். இந்த OML ஃபைல் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு உங்களோட வைஃபை பாஸ்வேர்டு என்னவோ அதை மட்டும் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் பேர் பண்ணிங்கன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் இதை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் போங்க, இன்ஸ்டால் போங்க. நம்ம எப்படி ரெகுலராக வந்து ESPHome இன்ஸ்டால் பண்ணுவோமோ, எதர் நீங்கள் உங்களோட ESPHome டேஷ்போர்டில் இன்ஸ்டால் பண்ணுங்கள், இல்லைனா மேனுவல் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற, அது ரிமோட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற PCயில் நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு டவுன்லோட் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் டவுன்லோட் ஆகும். எனர்ஜி மீட்டர் பின்னு டவுன்லோட் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஓப்பன் ESPHome வெப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ESPHome வெப் ஓப்பன் ஆகிடும். ESPHome ஓப்பன் ஆகிற இதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் கனெக்ட் கொடுங்க. கனெக்ட்டு என்ன காம்போர்ட் இருக்குது, காம்போர்ட் செலக்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் கொடுங்க. கனெக்ட் கொடுத்துட்டு ஒரு பாடு ஜஸ்ட் இன்ஸ்டாலில் போங்க. இன்ஸ்டாலில் போய்ட்டு இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த அப்புறம் எனர்ஜி மீட்டர் செலக்ட் பண்ணோம். அந்த எனர்ஜி மீட்டர் பின் ஃபைலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச ஒரு பாடு ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் உங்களோட ESPHome வந்து நீங்கள் ப்ளக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆகிடும். ஆன் ஆகிட்ட ஒருபாடு உங்களுக்கு ஜஸ்ட் இந்த ஆன்லைன் வந்துடும். அதாவது நீங்கள் என்ன வைஃபை கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்களோ அந்த சேம் வைஃபை மூலமாக இந்த ESPHome வந்து உங்கள் ஹோம் கூட இன்டர்நெட் ஆகிடும். ஓகே, இது முடிஞ்சோன்னா உங்களுக்கு நீங்கள் சரியாக பண்ணியிருக்கீங்க அர்த்தம். இதுக்கப்புறம் ஜஸ்ட் போய்ட்டு நீங்கள் லாக் கூட செக் பண்ணி பார்க்கலாம், என்ன டவுன்லோட் ஆகிட்டுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். மெயினாக இதில் வந்து ஒரே ஒரு இதுதான், இந்த UART கனெக்ஷன் வந்து சரியான பின் இருக்கணும். இந்த ஒரு பின்னை இது மட்டும்தான். இந்த UART கனெக்ஷன் சரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் சேம் இதில் யூஸ் பண்ணலாம், இல்லைனா டேரெக்டாக UART போர்ட் இருக்குது, அந்த போர்ட்லேயும் டேரெக்டாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அது கரஸ்பாண்டிங்
பின் மட்டும் இதில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் முடித்த ஏற்பாடு உங்களோட ESPHome வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. உங்கள் ESPHome ஆனில் வந்த ஏற்பாடு நீங்கள் ஜஸ்ட் வந்து செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போய்ட்டு டிவைசஸ் அண்ட் சர்வீஸில் போயிட்டு ஆட் இன்டெகிரேஷனில் போய்ட்டு ESPHome செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்ன ஹோஸ்ட், அதாவது இதோட ஹோஸ்ட்டோட ஐபி தெரியும். IP 192.168.0.104ன்னு அலர்ட் ஆகிருக்கு. அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களோட இன்டெகிரேஷன் பேஜில் வந்துடும். இந்த பேஜில் வந்தோன்னா பார்த்திங்கன்னா ESPHome ஒரு டிவைஸ் தான் இருக்குது, ஒன் டிவைஸ்ன்னு இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதோட என்ன சென்சார் வேல்யூன்றது உங்களுக்கு இதில் ஃபுல்லாக காமிக்கும். இதை ஜஸ்ட் ஆட் டு டேஷ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஹோமோஷோட டேஷ்போர்டில் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். இப்போது அப்படி தான் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லாமே வந்து கேஜி மூலமாக நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இதை ஜஸ்ட் எப்படி பண்ணுறோன்னா, இதை வந்து நம்ம பட்டனாகவும் பண்ணலாம், இல்லை கேஜாகவும் பண்ணலாம். இல்லைன்னா ஜஸ்ட் வந்து ஆட் கார்டில் போங்க. ஆட் கார்டில் போனீங்கன்னா இந்த கேஜியில் பார்த்தா காமிக்கும். ஜஸ்ட் கேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், எந்த பாராமீட்டர் செலக்ட் பண்ண போகிற என்டிட்டி இருக்கும் செலக்ட் பண்ணுறது. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி எந்த என்டிட்டிக்கு நீங்கள் கேஜி டிஃபைன் பண்ணுறீங்கன்றது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சேம் அதே போல் வந்து இதில் டிஸ்பிளே ஆஸ் நீடில் கேஜின்ற பார்த்திங்கன்னா இதை எனேபிள் பண்ணிவிடுங்க. எனேபிள் பண்ணால் தான் நமக்கு இந்த நீடில் பாயிண்ட் வரும். அதை எனேபிள் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஹோமோஷன் டேஷ்போர்டில் உங்களோட எனர்ஜி, அதாவது இப்போ கரண்ட் என்ன கன்சம்ஷன், கரண்ட்லி என்ன கரண்ட் கன்சம்ஷன் போய்கிட்டு இருக்கிறத உங்களுக்கு லிஸ்ட்டு ஃபுல்லாக கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம ரிமோட்டை மானிட்டர் பண்ணுறதுக்கும், இல்லை எவ்வளோ கரண்ட் கன்சம்ஷன் இப்போ பர்சன்டில் இருக்குது, ஓவர்லோட் இருக்கா அப்படின்னு சில தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டேஷ்போர்ட் ரொம்ப யூஸ் ஆகும். நீங்கள் இதை இன்டெகிரேட் பண்ணி பாருங்கள். இதோட கான்ஃபிகரேஷன் YML ஃபைல் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த ப்ராஜெக்டை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிஷோதரன் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கமெண்ட்டில் தரேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.